ஸோ பிக் பாஸ் சீசன் 9 எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த நடிப்பு அரைக்கணும், நடிப்பு கிறுக்கணும், கிறுக்கியும்ன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கேன். ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியவரை இங்க எடுத்துட்டு வந்து வச்சதுதான் அவரோட தகுதின்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் டிவி ப்ரோமோட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிதாங்க தோணுது. 24/7 நிறைய இருக்கு, அது போட்டு 1 hourல பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு நடிப்பு அரைக்கணும்னு சொல்றது ஏன் போடணும்? எதுக்கு காமிக்கிறீங்க? ஸோ அது நான் க்யூரியஸாக இருக்கேன். நீங்கள் ஒரு எக்ஸ் பிக் பாஸ் கன்ஸ்டன்ட்னால என்னதான் இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க, என்ன நடக்கும், இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? யாருமே ஆக்சுவலி தெரியவே தெரியாது. ஒரே பஸ்ஸில் தான் 2 பேர் இருப்பாங்க நடுவில் அந்த பிளாகர்ஸ்ட். இங்கேருந்து நீங்கள் பக்கத்தில் போனா கூட முகத்தில் ஷால் போட்டு அந்த மாதிரி தான் போட்டுவோம். வாட் யூ திங்க்? நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போகப்பவே உங்க ஃபோன் எல்லாம் பிடிங்கி வச்சிருப்பாங்க. ஓகே, உங்க கூட யாருமே வரக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லா தனியா அந்த ரூம்ல தான் இருக்கு. இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து என்னதான் பண்றாங்க, ஏன் இவங்க கேம் பிளே இப்படி இருக்கு அப்படி நீங்க பார்த்து வியந்த கண்டஸ்டன்ஸ் யார் யாரு? பாருவை தூக்கி என்னங்க பண்ண முடியும் உங்களால? பாரு கேம் பிளே கரெக்ட்ன்றீங்களா? கரெக்ட் தப்புன்றதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது ப்ரோ. சரி தப்புன்னு டிசைட் பண்ற வீடே இது கிடையாது. இரிட்டேட்டிங்கா இருக்கும்னா நிறைய பேர் சொல்லலாம். திவாகர், பாரு, எஃப்ஜே, இப்ப வந்து திவ்யா பண்ற நிறைய விஷயங்கள் கரெக்ட் தான். ஆனா சம்டைம் பாருவோட இன்னொரு வெர்ஷனே பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க அப்புறம் வியானா வந்து இப்படி இப்போ ஓகேயா கியூட்னஸ் வியானா பத்தி சொல்ல, கியூட்னஸ் வியானா அதுதான் அவங்களுக்கு 2 கேரக்டர் இருக்கு. நார்மல் வியானா நல்லா இந்த பொண்ணு நல்லா பேசுதே அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த கியூட்னஸ் வீக்கெண்ட் எபிசோட் விஜய் சேதுபதி சார் கிட்ட வந்துரும் அப்படினா எனக்கு எப்சி என்ன அடிச்சிருவன்றான், முத்திருவன்றான், குத்திருவன்றான். எல்லாருக்குமே இதுக்கப்புறம் இப்படி சொல்லக்கூடாது, சரியா? உட்காருங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. சேனலே ஃபேவரிசம் பாக்குதுன்றீங்க சில பேருக்கு. சேனல் இப்போ மட்டும் இல்லைங்க, சேனல் எப்பவுமே ஃபேவரிசம் பார்க்கும். நாட் ஒன்லி சேனல், எல்லா இடத்துலயும் ஃபேவரிட்டிசம்ன்றது ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு சேனல் நினைச்சா யாரை எப்படி வேணா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா மக்கள் இரிட்டேட் ஆச்சுன்னா மக்கள் நினைச்சா வெளில அனுப்பிச்சிடலான்றாங்க. இந்த ஓட்டிங் அதெல்லாமே வந்து ஜெனியூனா இருக்கா? நீங்க ஒரு கண்டஸ்டன்ஸா நீங்க இருக்கப்போ அதுல எனக்கு பெருசா அப்படிதான் நடக்கும்ன்றதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை, அவ்வளவுதான். ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபயரான பர்சன்ஸ் தான் இருக்காங்க. பிபி ரிவ்யூவர் அண்ட் எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ரியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். அண்ட் அவர் கூட வந்து சசி, ஃபிட்னஸ் ட்ரெய்னர், கோச். எஸ், ஓகே கோச், ரெடியா கோச்? ரெடிங்க. எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கு. சூப்பர், ரொம்ப சந்தோஷம். இப்போ ரியா, ஆஃப்டர் பிக் பாஸ் வாழ்க்கை எப்படி இருக்கு? பிஃபோர் பிக் பாஸ், ஆஃப்டர் பிக் பாஸ்ன்னு பிரிக்கலாமா உங்க வாழ்க்கையை? பிரிக்கலாம், தாராளமா பிரிக்கலாம். ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து அது ஒரு மாதிரி நல்லதா இருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆமா, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எப்படி மிஸ் சென்னை பிக் ரியாவா இருந்தாங்க, இப்ப பிக் பாஸ் ரியாவா. நீங்க என்ன நினைச்சு உள்ள போனீங்க? அது நீங்க சக்சஸ் ஆகலன்றது தெரியும். நீங்க நினைச்சு போனது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. நான் வரப்பே வந்து கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா தான் இருந்தீங்க. ஸோ எப்படி இருக்கு இப்போன்னு கேட்குறேன். டெஃபினெட்லி நல்லதா இருக்கு. பீப்புள் நோட்டிசிங் மீ. இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்கன்னா அதுக்கு அதுதான் காரணம். நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு போறேன், சரி நான் இந்த மாதிரி ஒர்க் தேடி போறேன், இல்லை ஏதாவதுக்கு போறேன்னா நான் இந்த வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. பீப்புள் நோஸ் மீ. அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜா நான் பாக்குறேன். எப்பவுமே பீப்புள் திங்க் பிபி போனா வேலை வந்துடும், பிபி போய் ஏன் எதுவுமே பண்ணல, அப்படி கிடையாது. இது வந்து உங்களுக்கு நீங்க யாருன்னு தான் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தான் காட்டும். அதுக்கப்புறம் ஒரு இடத்தும் ஏறி இறங்கி என்ன பண்றதோ அது வந்து நம்மளோட கையில இருக்கு. அந்த ஸ்ட்ரகிள் இஸ் ரியல். பிபி முடிஞ்சும் முடியலனாலுமே ஸ்ட்ரகிள் இஸ் ரியல். ஆமா, இப்போ அந்த ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்களா இல்ல கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கும்? ஓகே ப்ரோ, நீங்க சொல்லுங்க. அண்ட் நீங்க பிக் பாஸ் விட்டு வெளில வரப்போ வந்து மக்கள் வந்து இன்னும் லைக் ப்ராப்பரா வந்து இன்னும் ஒண்ணுமே பண்ணாதவங்களா உள்ள இருக்காங்க, நான் வெளில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருந்தீங்க. உங்களதும் மாதிரி எதுவும் கிட்டத்தட்ட ஒரே சிச்சுவேஷன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அவங்களும் வந்து என்னோட டிசர்விங் இல்லாதவங்களாம் உள்ள இருக்காங்க, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி அதை நீங்க பாக்குறீங்க? ஆதிரி சொல்ல பாயிண்ட் நீங்க ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு அப்படிதான் இருக்குமா? அது ஆதிரை சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன்னா இல்லையான்ற டேர்ம்ஸ்லேயே நான் வரல. பட் ஆனா திஸ் திங் இஸ் ரியல். ஏன்னா லாஸ்ட் சீசன்ல ஒருத்தர் இருந்தாரு, 100 நாள் கிட்டத்தட்ட அவர் ஒண்ணுமே பண்ணாம இருந்தாரு. சோ அந்த லக்னு ஒண்ணு இருக்குல்ல, லக் ஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேர் சொல்லுங்க, முடிஞ்சிருச்சு சொல்லலாம், பேர் ஒண்ணும் தப்பு இல்ல. அவர் பேர் மறந்துட்டேன் நான். அந்த அளவுக்கு அவர்கிட்ட ரஞ்சித் சார் வந்து உள்ள இருக்கிற வரையும் ஹீல் டாக் லைக் ஐயோ பொண்ணு பையன் என்ன இப்ப வெளில வந்ததுக்கு அப்புறம் அவர் யார்கிட்டயும் பேசதே இல்ல. திஸ் இஸ் a true him.
பட் ஆனா உள்ள பார்க்கும்போது ஐயோ இந்த மனுஷன் பாரு, இந்த மனுஷன் அமைதியாவே இருக்காரு, இந்த மனுஷன் அமைதியாவே இருக்காரு, இன்னொரு 100 நாள் உட்கார வச்ச மனுஷங்க இருக்காங்கல்ல. சோ தட் அந்த திங் இஸ் ரியல். அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்களால. அக்செப்ட் பண்ணி லைஃப் இஸ் அன்ஃபேருங்க. நான் என்னால முடியலையாங்கிறது கிடையாது, நான் பண்ணிதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம். இங்க திறமையா இல்ல எவ்வளவு பேருக்கு நல்ல வேலை கிடைக்குது, திறமையா இருக்கு எத்தனை பேரு நல்ல வேலை இல்லாம இருக்காங்க. நாட் ஒன்லி இன் ஆர்டிஸ்ட்ரி ஃபார்ம் ஐம் டாக்கிங் அபவுட், இன் ஐடி வாட் எவர் ஒர்க் யூ ஹவ் டன். ஒருத்தவனுக்கு ஒரு சின்ன லக் இருக்கும், அவனுக்கு பெருசா நாலேஜ் இருக்காது, ஆனா அவன் நல்ல இடத்துல நிறைய சம்பாதிச்சோட சூப்பரா இருப்பான். நமக்கு எல்லாருமே பார்த்து சொல்ற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும், ஆனா நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோம். சம் கைண்ட் ஆஃப் லக், இட்ஸ் வெரி மேண்டேட்டரி. புரியுது. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆஃப்டர் வைல்ட் கார்டு எப்படி இருக்கு? ரிவ்யூவரா எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து என்னன்னா வைல்ட் கார்டுல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கான்னு கேட்டா கண்டிப்பா நடந்திருக்கு. வைல்ட் கார்டு போகும்போது எனக்கு பெருசா ட்ரஸ்டே இல்ல, பட் they had made some changes in BB தான் நான் சொல்லுவேன். எப்ப பாருன்னு இருந்தது, இப்ப சாண்ட்ராவா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், இல்ல பிரஜனா இருக்கட்டும், பிரஜனோட ப்ரோமோஸ் வருது, சாண்ட்ராவோட ப்ரோமோஸ் வருது. தட்ஸ் a change that made ன்னு நான் பாக்குறேன். பிஃபோர் வைல்ட் கார்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீல் பண்றீங்க சீசன் 9? இது இவர் சொல்லுவாரு. அது இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? என்ன சொல்றது, அதான் அது வந்து பிக் பாஸ் மாதிரி தெரியல எனக்கு. எனக்கு என்னமோ பாரு பாஸ் மாதிரி தான் தெரியும். பாரு பாஸ் ஏன்னா அவங்க தான் ஃபுல்லா ரூல் பண்ணிட்டு போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு தான் பெருசா ஒரு கனெக்ட் ஆகல. பட் ஆஃப்டர் வைல்ட் கார்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்லா போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இது பர்சனலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா பார்வை அமைதியாக போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கல எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பாரு ஒரு இடத்துல எதிர்த்து பேசலையா, சாரி கேக்குறாங்க. சாரி, ஓ மை காட், அது ஜென்யூனா சாரி கேக்குறாங்க. அந்த மாதிரி இருந்தது. தி திங் இஸ், என்னதான் உள்ள ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஏன் இவங்க எல்லாம் உள்ள போட்டாங்க, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் போக போக நம்மளுக்கு ஒரு அக்செப்டன்சி லெவல் வந்துருச்சு. அந்த அக்செப்டன்சி லெவல் வரும்போது பார்வை தவிர வேற யாருமே தெரியல. இப்போ அப்படி இல்ல, இப்போ மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் ஷோயிங் அப். பேச மாட்டான்னு நினைச்ச நிறைய பேர் பேசுறாங்க, பேசுவாங்கன்னு நினைச்ச நிறைய பேர் பேசாம இருக்காங்க. இப்போ ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எடுத்துட்டு வராங்கனாலே கேம்ல ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்துதான் எடுத்துட்டு வராங்க. அது நீங்க நடந்திருக்கான்னு கேட்டா கண்டிப்பா நடந்திருக்கு. சூப்பர். அண்ட் பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் மக்களிடையே வந்து என்னதான் ஆச்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு போயிட்டே இருந்துச்சு. அது ரிவ்யூவரா நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கும் அதே என்னதான் ஆச்சு, என்ன ஆச்சு நம்ம ஊருக்கு, அந்த மாதிரி இந்த நடிப்பு அரைக்கணும், நடிப்பு கிறுக்கணும், கிறுக்கியும்ன்ற மாதிரி போய்கிட்டு இருக்கேன்ற மாதிரி. எனக்கு பாத்தீங்கன்னா இது என்னமோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஷோ மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா எல்லா பிக் பாஸ்மே பார்த்தீங்கன்னா 3rd சீசனை தவிர இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சீசன் மாதிரி வரல, இது ஃப்ளாப் அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ 9 வந்திருக்கு, இதை ஃப்ளாப்னு சொல்கிறோம். ஒரு 10 வந்ததுக்கப்புறம் 9 சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப்னு நான் சொல்ல மாட்டேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பெரிமெண்டல். அதான் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா மத்த சீசனை விட பிக் பாஸ் அண்ட் பிக் பாஸ் டீம் வந்து இந்த சீசனுக்கு பல மடங்கு உழைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. இவனுங்களை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது, நம்மளா எதனா பண்ணுங்க போனா அவங்களும் ஏதோ ட்ரை பண்றாங்க. அதுல சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது, சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பிக் பாஸே கதர்னது இந்த சீசன்ல தான். கண்டென்ட் பண்ணுங்க, அது கண்டென்ட்னு சொல்லி பண்ணாதீங்க. எமோஷன் இருக்குன்றது இதுல தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவரே கதவை சாத்திட்டு அழுதுகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு வந்து கெஸ்டையும் அழ வச்சுட்டாங்க. ட்ரூ கெஸ்டும் அழுதுட்டாங்க, இருந்தவங்களும் அழுதுட்டாங்க, அவரும் சாரி கேட்டாரு. I don't know what more would have happened in a season அப்படின்னு. சோ எப்படி இருந்துச்சு கெஸ்ட் சீசன் 8ல இருந்து? சில கெஸ்ட் சீசன் 8ல இருந்து 2 பேர் போனாங்க. கெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே சூப்பரா இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க கெஸ்டா தான் இருந்தாங்க. அதனால எனக்கு பெருசா ஒன்றும் தெரியல. நான் வந்தாங்க, சாப்பிட்டோம், ஓகே, தூங்கணும், எழுந்து கிளம்பிட்டோம். அவங்க போயிட்டு ஏதாவது ஒன்று குளிச்சு விடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் பார்த்தோம். அந்த மாதிரி நடக்கல. சின்ஸ் தே வேர் நாட் அ கண்டஸ்டன்ட் இல்லைங்களா, அதனால அவங்க கிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்கல. பட் ஆனா வேற ஏதாவது நடக்கும், ஓகே, அதுவும் பிரியங்கா போறாங்க, மஞ்சரி போறாங்க, ஓகே சூப்பர், தீபக் போறாரு, ஏதாவது ஒண்ணு பயங்கரமா நடக்கும்னு நினைச்சேன். ஆனா அது அப்படி எதுவும் நடக்கல. நீங்க ஒருவேளை உள்ள போனா என்ன மாதிரி இருக்கும்? பிக் பாஸ் சீசன் 9ல என்ன பண்ணுவீங்க? இது சொல்லி ஆமா சொல்லி பண்ண மாட்டேன். போனா உங்களுக்கு என்ன பண்ணுவேன் கொஞ்சம் சொல்லுங்க, 2-3 சொல்லுங்க, அப்பதானே வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க ரியா வரணும் அப்படின்ட்டு. அப்படி இல்ல, அதுதான் நான் வந்து என்ன பண்ணுவேன், என்னால நல்லா பேச முடியும். நான் ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு ரிவ்யூ மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு மேபி நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படி
இப்படிதான் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸும் போனாங்க. முகத்திரையை கிழிக்க போறோம், ஆமா. அடிச்சு வெளில அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இருந்தாங்க. அது நம்ம நடந்துச்சா? விளையாட போறது இல்ல. நம்ம சும்மா தான் போயிட்டு எல்லார்கிட்டயும் பேசுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். விளையாடுறது கண்டிப்பா கஷ்டம் தான். இப்ப நானே போயிட்டு திருப்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்து நான் 100% என்னால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த சான்ஸ் கிடைக்கும் போது இப்ப நான் இது சொன்னா மேபி ஒரு விஷயத்த வேலிடேட் பண்ற மாதிரி ஆயிருக்கும். பட் எனக்குள்ளார என்ன நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும் போது மை டேட் அப்பதான் பாஸ்ட் அவே ஆயிருக்காரு. வித்தின் த ஸ்பேன் ஆஃப் டைம் கொஞ்ச நாள் தான் ஆகுது. இன்டர்வியூக்கு போயிட்டு வெளியில வரேன், அம்மா வந்து கால் பண்றாங்க, கால் உடஞ்சிருச்சுன்னு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொல்றாங்க. இன்டர்வியூல இருந்து வெளில அந்த ரூம் விட்டு வெளில வரேன், அப்பதான் கால் வந்துச்சு. திருப்பி கிளம்பி அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்துருந்தா அம்மாவும் பாட்டியும் மட்டும்தான், நோ ஒன் எல்ஸ் டு டேக் கேர் ஆஃப் அம்மா. நான் அப்போ வந்து இவங்க கால் பண்றாங்க, நீங்க உள்ள போகணும்னு. ஐ வாஸ் லைக் எங்க அம்மா கிட்ட கேட்டு எங்க அம்மா சரின்னு சொல்லி அப்புறம் எங்க பாட்டியை மட்டும் எங்க அம்மாவை பார்த்துக்க விட்டுக்கிட்டு நான் உள்ள போனேன். அந்த அந்த ஒரு டைம்ல இல்லை யார் என்கிட்ட பேசினாலும் எனக்கு எரிச்சலா தான் இருந்தது, கோவம் தான் வந்தது, எரிஞ்செரிஞ்சு விழுந்தோன்னு தான் தோணுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு எனக்கு நடந்த விஷயத்துல இருந்து நான் வெளியிலேயே வரலங்கிறது. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பிரேக் டவுன் ஆகி அழுது அப்பதான் வந்து நானே கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டேன். அது வரையும் நான் நானவே இல்லை. அந்த டைம் வந்து மேபி அந்த டைம் நோ சொல்லிட்டு இந்த சீசன்ல உள்ள போய் இருந்திருக்கும் எனக்கு ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. இந்த சீசன்ல போகணும்னு தோணுச்சு உங்களுக்கு? ஆமா போகணும்னு தோணுச்சு. ஏன் நான் சொல்றேன்னா அங்க இருக்க ரொம்ப டேலண்டட்னு நம்ம சொல்றோம்ல, வியானாவா இருக்கட்டும், வியானா ரொம்ப தெளிவா பேசுறாங்க நம்ம சொல்றோம்ல, அவங்க அவ்வளவு தெளிவெல்லாம் கிடையாது. ஷீஸ் மைன்யூட்லி ஷீ ஹேஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மைண்ட், அவ்வளவுதான். அந்த இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா அங்க உள்ள இருக்க தத்திங்கெல்லாம் இருக்குங்க உள்ள, அதுல ஒருத்தவங்க கிளியரா இருந்தா கூட ஐயோ இந்த மாதிரி ஒரு அறிவாளி பொண்ணு நம்ம பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு நமக்கே ஃபீல் ஆயிடும். அதனால எனக்கு என்ன பத்தி தெரியும். மேபி அந்த அவ்வளவு முட்டாளுங்களுக்கு நடுவுல, அப்படி சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் அந்த பீஸுங்களுக்கு நடுவுல நம்ம கொஞ்சம் தெரியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அவ்வளவு. ஏன்னா இந்த சீசன்ல ஆரம்பிச்ச உடனே சீசன்ல சொன்னது எல்லாமே வந்து உள்ள விஜயசேதுபதி அவர்களே வந்து எல்லாருக்குமே 4-5 இன்டர்வியூஸ் எடுத்து சைக்காலஜி டெஸ்ட் எல்லாம் வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு போனான்னு சொன்னாங்க. மக்கள் அதுவும் வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படி சைக்காலஜி டெஸ்ட் வச்சு உங்களையா உள்ள அனுப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது நான் கியூரியஸா இருக்கேன், நீங்க ஒரு எக்ஸ் பிக் பாஸ் கன்ஸ்டன்ட்னால என்னதான் இன்டர்வியூல என்ன கேட்பாங்க, என்ன நடக்கும், இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இல்ல இன்டர்வியூல என்ன கேட்பாங்கன்னு ஐ கேனாட் டெல் இட், இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். பட் நீங்க நினைக்கிற மாதிரி போயிட்டு நீ இது பண்ணுவியா, போயிட்டு அது பண்ணுவியா, போய் நீ இது பண்ணு, போய் அது பண்ணு அப்படின்னு உங்ககிட்ட யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தெல் ஜஸ்ட் ஆஸ்க் அபவுட் யூ, நீங்க யாரு, என்ன பண்றீங்க, நான் ஏன் உங்களை உள்ள அனுப்பணும், உங்களை உள்ள அனுப்புனா நான் என்ன எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்குமே தவிர நீ போய் லவ் கண்டென்ட் பண்ணு போ அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஒன் திங். ஸோ இங்க வந்து பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே இன்டர்வியூலே கூப்பிட்டு இதை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க போல, அப்படி கிடையாது. ஆனா நம்ம பாக்குறப்போ உள்ள வந்து கமருதீன் சொல்லிருப்பாங்க, என்ன வந்து கொஞ்சம் வில்லனா பண்ண சொல்லிருக்காங்க சேனல்ல அதுதான் இருந்து. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஒரு சிலருங்க இருக்காங்க அப்படின்னு, அதுல ஒரு சிலர் இவரா இருப்பாரு நான் நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐம் ஷூர் அபவுட் இட், பிகாஸ் எனக்கு நடந்த விஷயத்த என்னால ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். எனக்கு அப்படி எதுவும் நடக்கல. மேபி அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்களான்றது எனக்கு தெரியல. அதுவே ஒரு கண்டென்ட்காக பண்ணாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஆதிரை கூட லவ் கண்டென்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க கூட இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா உங்ககிட்டே கேட்டுருவோம், நீங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்னால அப்படின்றதான் கேட்டேன். இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. போயிட்டு இங்க பாருப்பா முன்னாடி என்ன போறதுக்கு முன்னாடி இப்ப ஆதிரைன்னு ஒரு பொண்ணு உள்ள வரும், நீ போய் அந்த பொண்ணு கூட லவ் பண்ணு, அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. முதல்ல இவருக்கே ஆதிரை உள்ள போவாங்கன்னா மேபி ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கும். பட் நோ, யாருக்குமே ஆக்சுவலி தெரியவே தெரியாது. ஒரே பஸ்ல தான் 2 பேர் இருப்பாங்க நடுவில் அந்த பிளாக் வச்சுட்டு. இங்க இருந்து நீங்க பக்கத்துல போனா கூட முகத்துல ஷால் போட்டு டப்பல் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்குமா என்ன? அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வாட் டு யூ திங்க்? நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போகப்பவே உங்க போன் எல்லாம் பிடிங்கி வச்சிருக்காங்க. நீங்க காலையிலே வந்து செட்டுக்கு போயிடணும். இன்னைக்கு பிபி நடக்குதுன்னா காலையிலே, ஷூட் நடக்குதுன்னா காலையிலே கூட்டிட்டு போயிடுவாங்க. உங்க கூட யாருமே வரக்கூடாது. ஓகே, நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் போனை வாங்கி வச்சிருவாங்க. ஒரு நாள் ஃபுல்லா தனியா அந்த ரூம்லதே இருக்கணும். ஒரே ரூம்ல இருக்கணும். நீங்க ரூம் இந்த சென்ஸ் கேரவன் கொடுத்துருவாங்க, கேரவன்ல தான் இருக்கணும். அப்புறம் நம்மளோட என்ட்ரி அப்போ கூட்டு போவாங்க. திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் ஹேப்பன்ஸ். யாராலையும் பார்க்கவே முடியாது. வெள்ள நேம் போட்டுருவாங்க, அது கூட பாத்தீங்கன்னா அவங்க பேர் போட்டுற மாட்டாங்க. அதுக்கு ஒரு ப்ளூ கலர் அந்த மாதிரி டிஃபரெண்டா. உங்களுக்கு என்ன நேம் கொடுத்தாங்க? இந்த டிஸ்னியோட கேரக்டர்ல இருந்து ஒரு பேர் கொடுத்தாங்க. ஓகே, இந்த அளவுக்கு சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆமா, அவ்வளவு சீக்ரெட்டா இருக்கும். ஏன் இவ்வளவு தூரம் அரோரா உள்ள போகும்போது அவங்களோட கேரவன் முன்னாடி
எல்லாரோட கேரவனும் முன்னாடி இருந்தது, பின்னாடி இருக்க ஒரு கேரவன்ல தான் ஃபேமிலிக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நாங்க வந்து ஐயோ எப்படியாவது பார்க்கலாமா முன்னாடி அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம், அதுவே முடியல. ஓகே. அண்ட் நீ வந்து ஆஸ்க் தேவர் லைக் எம்மா நீயே உள்ள போயிட்டு தானே வெளில வந்திருக்க, அறிவு இருக்க உனக்கு இங்க, சரி ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஷியலா தான் இருக்கு எல்லாமே. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கு. ஓகே. அண்ட் கூல். வீட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பார்க்குறப்போ. இப்போ திவாகர் அவர்கள் மேலே ஒரு பொதுவான கருத்து ஒன்று வைக்கிறாங்க மக்கள் வெளியில். அவங்க வந்து பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி தப்பாக இருக்காங்க, ஆனால் வந்து பெண்கள் அதை சேஃப்னு சொல்கிறாங்க. ஒரு ரிவ்யூவராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம 24/7 ஆகட்டும் 1 எபிசோடில் பார்க்குறப்போ தங்கச்சின்னு கூப்பிடுறாரு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு அது பார்க்குறப்போ? அவரை இன் ஜென்ரலா எனக்கு பிடிக்காது. அவர் வந்து ரொம்ப இன்னசென்டான ஒரு பர்சன் நான் நினைச்சேன். பட் ஆனா அது அவர் அவ்வளோ இன்னசென்டான பர்சன் இல்லைன்றதும் எனக்கு இதுலதான் தெரிஞ்சது. அதனால எனக்கு வந்து அவர் பெண்கள் கிட்ட நடந்துக்கிற விஷயம் எந்த அளவுக்குன்னா, நான் உள்ளே இருந்துன்னா நல்லா டெஃபினட்டா சொல்லியிருக்க முடியும். இங்க இருந்து ஒருத்தவனை ஈஸியா அக்வைஸ் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் அவர் பண்றது சரியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த டாஸ்க்ல எல்லாம் கூட நீங்க கை பிடிச்சு கொடுங்க, வாட்டர்மெலன் சாப்பிடுங்க, இதெல்லாம் வந்து வெளியில ஒரு ஃபீமேலோட லைஃப் கூட ஒத்து போகுது. ஃபர்ஸ்டே நான் ஐடில இருக்கேன், நான் வந்து எனக்கு ப்ரொமோஷன் வேணும்னா அப்ப என் ப்ரொமோஷன் எனக்கு மேல இருக்க ஹையர் அஃபீஷியல் வந்து ஓகே உனக்கு ப்ரொமோஷன் வேணுமா, அப்ப வா என் கூட வா, வெளியில வா, போய் சாப்பிடலாம், வா என் கூட இந்த ஜூஸ் சாப்பிடு அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம ஏத்துப்போம். அதே தானே உள்ளேயும் நடந்தது. அதனால எனக்கு அவரு மேல பெரிய உடன்பாடு கிடையவே கிடையாது. அண்ட் உள்ள நிறைய கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க பாக்குறப்போ, இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து என்னதான் பண்றாங்க, ஏன் இவங்க கேம் பிளே இப்படி இருக்கு அப்படி நீங்க பார்த்து வியந்த கண்டஸ்டன்ஸ் யாரு? சபரி. என்னங்க நீதி நேர்மை நல்லா பக்காவா எந்த பிரச்சனை நடந்தாலும் கூல் சபரி அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அவர்ல என்ன உங்களுக்கு? அதுதான் பிரச்சனை. ஓகே. அவரோட எனக்கு என்ன சபரி கூட பிரச்சனைன்னு சொல்றேன். அவர் வந்து நான் பிபில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய செட்டு போட்டு அதுல என்ன உட்கார வச்சு நீ என்ன பண்ண சொல் 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 அப்படின்னு கேட்டாரு. அதுதான் இப்ப எனக்கு நீ என்ன பண்ற சொல் 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 அப்படின்னு திருப்பி கேட்க. சண்டை நடக்கிற இடத்துல சபரி இருக்காரு, சமாதானம் படுத்துறாரு, கூல்ன்றாரு. அந்த கூல் நான் பண்ணியிருந்தா அவர் அப்படி சும்மா விட்டுருப்பாரா மாட்டாருல்ல. அதுதான் எனக்கும் பிரச்சனை. சபரியோட கேம் பிளே வந்து டோட்டலி வேஸ்ட். 2 வருஷம் அவ்வளோ பெரிய சேனல்ல அவ்வளோ பெரிய ஷோவை ரிவ்யூ பண்ண ஒரு பர்சன் இந்த மாதிரி விளையாடுவாருங்கிறது என்னால ஏத்துக்க முடியல. மேபி இதுவே அவரோட டாக்டிக்ஸா இருந்து இதுக்கப்புறம் அப்படியே அடிச்சு நவுத்துவாரான்னு எனக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு அவரோட கேம் பிளே வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. என்ன பண்றாரு அவரு சொல்லுங்க? அதுதான் இப்போ எங்க பிரச்சனை நடக்குதோ அங்க ஒரு சமாதானம் படுத்துறாரு, பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்க போய் நிக்கிறாரு. இவர் இருந்தாலே பிபில வந்து அடுத்து எதுவுமே நடக்காது போல. எல்லாம் வெள்ளை கொடி காமிச்சிட்டு வாங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து நிலா சோறு சாப்பிட வைக்கிறதுக்காக இவர் வீட்டுக்குள்ள வந்தாரு. அண்ணன் தங்கச்சி எதுக்கு அண்ணன் தங்கச்சி பண்ணறதுக்காக வீட்டுக்குள்ள போனாரு. இவன் என் தங்கச்சி இவன் அண்ணன் FJ ஒன்னு அப்படி சொல்லிருப்பான் நீ நினைக்கிறியா? FJ ஒன்னு அப்படி சொல்லிருப்பான் நீ எப்படி சொன்னாரு? ஒரு கண்டஸ்டன்ட்டா சொன்னாரா இல்ல வந்து ஃப்ரெண்டா சொல்லிருப்பாரா? கெமியா பார்த்து சொன்னானா இல்ல கெமியை கண்டஸ்டன்ட் நினைச்சு சொன்னா? சொல்லு என்ன இந்த தேவையே இல்ல. அவர் அப்படியே ஒமிட் பண்ணிருங்க. அடுத்து விக்கல்ஸ் விக்ரம், அரோரா, துஷர், வேற யாரோட கேம் பிளே, ரம்யா, கெமி, பாரு. ஏங்க பாருவ தூக்கி என்னங்க பண்ண முடியும் உங்களால? பாரு கேம் பிளே கரெக்ட்ன்றீங்களா? கேம் பிளே கரெக்ட் தப்புன்றதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது ப்ரோ. சரி தப்புன்னு டிசைட் பண்ற வீடே இது கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பிக் பாஸே கொளுத்தி போடதான் செய்யறாரு. அப்ப அது தப்புன்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அந்த விளையாட்டை சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறதுக்கு பாருதான் மெயின் ஹையர் அத்தாரிட்டில இருக்காங்க. சண்டை மட்டுமே இல்ல, சண்டை போட்டு நமக்கே இரிட்டேட் ஆகுது வெளில பாக்குறப்போ. ஆனா ஒரு சண்டை ஒரு சண்டைன்றப்போ எப்படி இருக்கு? டெஃபினட்டா இரிட்டேட் ஆகுது. ஆனா அவங்க தான் இப்ப கேம் பிளே சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாங்கல்ல. இந்த டாஸ்க்னால தான சேஞ்ச் பண்ணாங்க. அதுதாங்க டாஸ்க் சேஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல. பாருவ வாய் மூடிட்டு உட்கார வைக்க முடியும்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா? உட்கார்ந்தாங்கல்ல, நடக்குது இல்ல. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கும்போது நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா 30 நாள் கண்டென்ட் கொடுத்த தெய்வம் அது. அப்படி ஒரு நாள்ல விட்டு கொடுக்க முடியாது. அதனால எனக்கு பாரு ஓகே தாங்க கண்டென்ட் ஓகே. ஆனா அது எந்த மாதிரி கண்டென்ட் இருக்குல்ல, ஃபுல்லா வந்து ஒரு நெகட்டிவான கண்டென்ட். வெளில போனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்கள்? சிம்பிளா நான் சொல்றேன், வீட்டுக்குள்ளார இருக்கவங்களே பாரு வீட்டுக்குள்ளார இருக்கிறதுனால தான் பேசுறாங்க. வீட்டுக்கு வெளியில வந்துட்டா பாரு கிட்ட யாராவது பேசுவாங்களா? அந்த ஒரு என்விரான்மெண்ட் எல்லாம் பேச மாட்டாங்க. இப்படி கத்துற ஒரு நபர்கிட்ட யாருமே பேசணும்னு விரும்ப மாட்டோம். எல்லாரும் தட்டி விட்டு தான் போவோம். ஆனா நீங்க இப்ப இந்த பாரு எடுத்துட்டு அதே வீட பாத்தீங்கன்னா எல்லாம் நிலா சோறு சாப்பிட்டுக்கிட்டு குடுக்குற டாஸ்க செஞ்சுட்டு தூங்கிட்டு எழுந்துட்டு இதை நீங்க பாக்கணும்னு விரும்ப மாட்டீங்கல்ல. இப்போ வந்து பாரு இருக்கனாலதான் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. பாரு இல்லனாதான் மத்தவங்களோட டேலண்ட் வெளில வரும். இவங்களே எல்லா ப்ரோமோ எடுத்துட்டா மத்தவங்களுக்கு என்னதான் இருக்கு? ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க தான். லெட்ஸ் சீ ஏதாவது நடக்குதான்னு.
எனக்கு என்னன்னா கொடுத்த காசுக்கு யாரோ ஒருத்தவங்க வேலை செய்யறாங்கன்னா ஓகே, இந்த பொண்ணு ஏதோ வேலை செய்து அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுதுன்னு என்னால சொல்ல முடியும். அதனால எனக்கு அவங்க ஓகே தான். ஓகே, நடிப்பு அரக்கன். நடிப்பு ஐயோ எனக்கு அவர் பிடிக்கவே பிடிக்காதுங்க. எனக்கு என்னன்னா 1 hour ஷோல எடுத்துக்கோங்க, 1 hourல 24/7ல நடுவுல வந்து கொஞ்ச நாள் வந்து இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தா. ஏன்னா அவர் வீடியோ பார்க்க முடியலன்னு. இப்ப என்னடா நீ டிவில பாரு, நீ தான் இதை பாக்குறல அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க இவ்வளவு ஹேட்டு? இவ்வளோ ஹேட்டா? வாட் இஸ் இட் மேன்? அவர் நடிக்கிறது நடிப்பா? விக்ரம் சார் பையன் கிட்ட போய் நடிச்சுக்க அவங்க வயிற்றுச்சலா இருக்குமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மனசு நொந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு எனக்கு அப்புறம் எக்காரத்தை கொண்டு என்ன பண்ணிட்டாங்க அனுப்பாதீங்க அப்படின்னு. திவாகர் வந்து எனக்கு ஐம் நாட் அட் ஆல். நான் வந்து ஒரு வீடியோ கூட பார்த்தது இல்லைங்க. இப்ப பார்த்து ரிவ்யூ பண்ணாலும் பார்த்து தானே ஆகணும். அவரோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்த்தது இல்ல. எனக்கு என்ன ஒரு காண்டுனா 1 hourல நிறைய விஷயங்கள் இருக்கு. அத போட்டா which means 24/7ல நிறைய இருக்கு. அது போட்டு 1 hourல பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு நடிப்பு அரக்கன்னு சொல்றது ஏன் போடணும்? ஒரு 1 hour ஷோல 2-3 தடவை இவர் பேசுறதே போடுறாங்க. வாட்? எதுக்கு காமிக்கிறீங்க? விஜய் டிவிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கத்தட்டும் விட்டு தொலைங்களேன் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. நம்ம கிட்டே 3 போடுறாங்கன்னா அப்ப அவங்க உள்ள இருக்கவங்க நிலைமை அது எனக்கு தெரிஞ்சு அவங்க கேட்டு என்னையாடா சாவடிக்கிறேன், அப்புறம் எல்லாத்தையும் சாவடிக்கிறேன் அப்படின்னு போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ விஜய் டிவி ப்ரோமோட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் பாக்குறப்போ? அப்படிதாங்க தோணுது. வை டு நான் வந்து ஒரு எல்லா இடத்துலயும் ஒரு செல்ஃப் சென்டர்டான ஒரு பர்சன். எல்லா இடத்துலயும் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் யாரு தெரியுமா, நான் 7 வாரத்துல இப்படி வந்துட்டேன், 7 மாசத்துல நான் வந்து நடிக்க போயிட்டேன். எவன் உனக்கு வாய்ப்பு கொடுத்தான் சொல்லு? அப்படிதான் இருக்கு. ஏன் தமிழ்நாட்டு மக்களே இப்படி இருக்கீங்க? தகுதி தராதாரம், ஏன் தகுதி என்ன தெரியுமா, அதெல்லாம் பாக்குறப்போ வாட் யூ ஃபீல்? அவங்க தகுதி என்னவா இருக்கும்? ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியவரை இங்க எடுத்துட்டு வந்து வச்சதுதான் அவரோட தகுதின்னு நினைக்கிறேன். வேற யார் உங்களுக்கு இரிட்டேட்டா இருந்துச்சு பாக்குறப்போ? எனக்கு இரிட்டேட்டா திவாகர் தான் ஒன்னு சொல்லுவேன். எஃப்ஜி அந்த மார்க்கிங் பண்ற ஸ்டைல்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இரிட்டேட்டிங்கா இருக்கும்னா நிறைய பேர் சொல்லலாம். திவாகர், பாரு, எஃப்ஜே, இப்ப வந்து திவ்யா பண்ற நிறைய விஷயங்கள் கரெக்ட் தான். ஆனா சம்டைம் பாருவோட இன்னொரு வெர்ஷனே பாக்குற மாதிரி இருக்கு. அது வந்து எனக்கு ஓகே, அவங்க கத்துறாங்கன்னு சொல்லிதாமா நீயே உள்ள வந்த, இப்ப நீயே டபுள் ட்ரிபிள் டைம் கத்திக்கிட்டு இருக்க, உனக்கு அது தெரியுதான்ற மாதிரி அவங்களும் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால அது வந்து திவ்யா கிட்ட. கனியும் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். கனி வந்து ரொம்ப ஒரு நான் தான் இந்த வீட்டுக்கே இவங்களும் வந்ததுக்கு அப்புறம் பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போடாங்க. கனி இருக்கதே தெரிய மாட்டேங்குது. ஒரு வாரமா அவங்க தெரியவே இல்லை. கனி சுத்தமா தெரியல. சோ அவங்க அப்புறம் வியானா வந்து அப்படி இப்போ ஓகேயா கியூட்னஸ் வியானா பத்தி சொல்ல. கியூட்னஸ் வியானா அதுதான் அவங்களுக்கு 2 கேரக்டர் இருக்கு. நார்மல் வியானா நல்ல இந்த பொண்ணு நல்லா பேசுதேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த கியூட்னஸ் சொல்லுங்க. வீக்கெண்ட் எபிசோட் விஜய் சேதுபதி சார் கிட்ட வந்துரும் அப்படினா ஓகே थैंक यू ஏன்னா இவங்க வந்து போன சீசன் சௌந்தர்யாவை ரெப்ளிகேட் பண்றாங்களா அப்படின்னு தோணுது. வாட் யூ ஃபீல்? சௌந்தர்யாலாம் பீட் பண்ண முடியாது. சௌந்தர்யா டச் கூட பண்ண முடியாது, இவங்களால தொடக்கூட முடியாது. சாரி வியானா, you cannot do that. சோ வெளியில மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது கியூட் இல்ல, இது கிரிஞ்ச் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. from the day 1 அத தாங்க சொன்னேன். day 1 நான் சொல்லும்போது எல்லாரும் என்ன திட்டினாங்க. இப்ப பார்த்தா எல்லாருமே அதே தான் சொல்றாங்க. டேய் இததான்டா நான் அப்பயே சொன்னேன். இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு அழகா இருந்தா போதும், என்ன பண்ணாலும் அழகுன்னு ஃபர்ஸ்ட் ரசிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்டைன் டைம் ஆகுதான் இரிட்டேட், கிரிஞ்சு, இது கியூட்டா பண்ணுதுன்னு இப்படி பண்ணுதுன்றதெல்லாம் வரும் வெளியே. ரம்யா ஜோவும் ஒண்ணுமே பண்ணலங்க, வேஸ்ட் தான். ரம்யா ஜோ வந்து நான் யாரு தெரியுமா, நான் மும்பைல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தேன்னு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய டான் தெரியுமா. அப்புறம் வீக்கெண்ட்ல நீ அவங்க அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, கொஞ்சம் உட்காருங்கன்னு சொன்ன உடனே முடிஞ்சு, அங்கேயே கேம் பிளே முடிஞ்சு. ஓரளவுக்கு இவங்க கொஞ்சம் ஒரு டாப் 5 ஒரு டாப் 2 வர வாய்ப்பு இருக்கு நீங்க பார்த்து சொல்ற கண்டஸ்டன்ட். சாண்ட்ரா, திவ்யா, பாரு, வேற வழியே கிடையாது. திவாகர் எடுக்கவே மாட்டாங்க, அவங்களும் எடுக்க மாட்டாங்க, இவங்களும் எடுக்க விட மாட்டாங்க. அதனால வேற வழியே இல்லாம திவாகர். வேற யாரு? கம்ருதீன். எஃப்ஜே வருவாரு. எஃப்ஜே ஏனே தெரியலங்க, என்ன பண்ணாலும் அந்த பையனுக்கு ஒரு பெருசா ஒரு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆமா ஓகே, எல்லாரோட எனக்கு எஃப்ஜே என்ன அடிச்சிருவன்றான், ஒத்திருவன்றான், குத்திருவன்றான் எல்லாருக்குமே. இதுக்கப்புறம் இப்படி சொல்லக்கூடாது, சரியா? உட்காருங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. சேனலே ஃபேவரிசம் பாக்குதுன்றீங்க சில பேருக்கு.
சேனல் இப்ப மட்டும் இல்லைங்க, சேனல் எப்பவுமே ஃபேவரிசம் பார்க்கும். நாட் ஒன்லி சேனல், எல்லா இடத்துலயும் ஃபேவரிட்டிசம்ன்றது ஒண்ணு இருக்கும். ஓகே, ஒரு சேனல் நினைச்சா யாரை எப்படி வேணா ப்ரொஜெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா அதான் இப்போ வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்களா, 1000%. ஒரு 100 பேருக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு 20 பேர் தான் செலக்ட் பண்றாங்க. ஓகேங்களா, அந்த எப்படி செலக்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்கள வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. ஓகே, இவன் வந்து ஹீரோவா இருக்கலாம், இவன் வந்து அப்பா கேரக்டரா இருக்கலாம், இவன் வந்து அம்மா கேரக்டரா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணிட்டு அதை வந்து உள்ள அப்ளை பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ளை பண்ண ட்ரை பண்ணும்போது தான் அந்த கேரக்டர் மாறுபடுது. ஓகேங்களா, அப்ப ஹீரோ அப்படியே மாறுபடுறான். இவன் தான் ஹீரோ, அப்ப இவனை தான் அதிகமா காமிக்கணும். இவன் தான் வில்லனா இருக்கான், அப்ப இவனை தான் இந்த அதிகமா காமிக்கணும். இந்த மாதிரி உள்ள ஒரு வந்து இவங்களே ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகே, ஆனா இது எதுவுமே அந்த சொல்லி பார்ட்டிசிபென்ட்க்கு பண்ற தெரியாது. 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 இங்க வந்து ஒரு டைரக்ஷன் டீம் இருக்கும். they'll direct the entire show. ஆப்வியஸா 24/7லயுமே 24/7 வரது கிடையாது. கரெக்ட்டுங்களா? அதுல எது இருக்கணும், எது இருக்க கூடாது, இவன் நல்லா பண்றான் அப்ப இவனை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம், இவன் நல்லா பண்ணல அப்ப இவனை காமிக்காதீங்க, இவன் வேண்டாம் இந்த ஷோக்குன்னு டிசைட் பண்றதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. இல்ல அந்த வேண்டான்னு டிசைட் பண்ணவன் ஏதாவது பயங்கரமா பண்ணிட்டானா அப்ப அவனை காமிப்பாங்க. ஓகே, எண்ட் ஆஃப் த டே இவங்களுக்கு தேவை அந்த 1 hour ரொம்ப கிறிஸ்பியா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் சேர்க்கணும். அந்த 24/7ல ரொம்ப கிறிஸ்பியான விஷயங்கள் இருக்கணும். அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. ஆப்வியஸா அதை பண்ணுவாங்க தானே. ஆனா மக்கள் இரிட்டேட் ஆச்சுன்னா மக்கள் நினைச்சா வெளில அனுப்பிச்சிடலான்றாங்க. இந்த ஓட்டிங் அதெல்லாமே வந்து ஜெனியூனா இருக்கா? நீங்க ஒரு கண்டஸ்டன்ஸா நீங்க இருக்கப்போ அந்த மக்களோட ஓட்டு படிதான் நடக்குதா? ஐ திங்க் சோ. என்னங்க இதுலயே ஒரு அது நாங்க தெரியலங்க. இல்ல சம்டைம் அது நமக்கே டவுட் ஆகும், என்ன இது இவங்க போயிருக்க வேண்டியது, இவங்க ஏன் போறாங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடைசி ஒரு 2 பேர் வந்து ஒரு பார்டர் லைன்ல லிஸ்ட்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது முன்னாடி இருக்கவங்களை தூக்கிடுவாங்க. ஸோ இப்போ இவங்க இருந்தா ஒரு கண்டஸ்டன்ட் கிடைக்கும், அதனால இவங்க அந்த மாதிரி நடக்குதோ அப்படின்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு தோணுது. எதுவும் இவரே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த மாதிரி பேசுறாரு. எனக்கு ஆப்வியஸா அதை பத்தி எந்த ஐடியாவும் அந்த நாலேஜ் கிடையாது. அதனால அவங்க அதை வச்சுதான் எடுக்கிறாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. மேபி ஆனா அப்படின்னு சொல்றாங்க, உங்க ஓட்டு தான், நீங்க ஓட்டு யாரை நீங்க ஓட்டு போறீங்களோ அவங்க தான் உள்ள இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தானே ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. அதுல எனக்கு பெருசா அப்படிதான் நடக்கும்ன்றதுல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை, அவ்வளவுதான். ஓகே.